வெல்கம் டு TAF Way to DC. ஸோ நம்முடைய வே டு டிசியில் TAF இன்சைட்ஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கை நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய வே டு டிசியுமே நம்ம குரூப் 1 அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான சேனலாக அவங்களுடைய பயணிக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சே இருங்க. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இ வெஹிக்கிள்ஸை பற்றின டாபிக்ஸ் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். நாளுக்கு நாள் இவியுடைய வேல்யூ அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது. அந்த இ வெஹிக்கிள்ஸ் விற்பனையாகிற வீதமும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த டாபிக் நமக்கு எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோகிராஃபியில் க்ரீன் எனர்ஜியில் கவர் ஆக போகுது. சயின்ஸ் அண்ட் டெக் மெயின்ஸில் பார்த்தோம்னா நமக்கு இந்த டாபிக் கவர் ஆயிரும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே இந்த டாபிக் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்குமே பெரிய லெவலில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ டாபிக்ல போகலாம். நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளுக்கு நாள் நம்மளுடைய டெல்லியில் அளவுக்கு அதிகமாக பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ கார்பன் எமிஷன் இல்லாத வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஈவியை அதிகப்படுத்துறதுக்கு ரோட் டேக்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறைக்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான கட்டண சலுகைகளை நீட்டிக்கிறதுக்கும் டெல்லி அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீப் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஈவியை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மின்சார வாகனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொல்லுவோம். அதாவது HEV அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் பிளக்-இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளக் செஞ்சு அதை ஹைபிரிடா யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் நம்மளுடைய மார்க்கெட்ல இருக்கு. பிறகு பார்த்தோம் அப்படின்னா FCEV அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபியூயல் செல் ஈவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸான ஈவியை நம்ம பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஐசி இன்ஜின்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்மளுடைய கவர்மெண்டுடைய பாலிசிஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈவியை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நடைமுறையில் மெஜாரிட்டியாக இருக்கிற ஐசி இன்ஜினுடைய மெக்கானிசம் பற்றி நம்ம பார்த்தாகணும். ஸோ ரெண்டையும் பார்த்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈவியை பற்றின ஒரு புரிதல் நமக்கு ப்ராப்பராக ஏற்படும். ஃபர்ஸ்ட் நம்ம ஐசி இன்ஜின் அப்படின்னா சொல்லி பார்ப்போம். ஐசி இன்ஜின் பார்த்தோம்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கம்பஷன் சேம்பர் உள்ளே இருக்கும். அதாவது எரிப்பு முறையை நம்ம யூஸ் பண்ணி ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐசி இன்ஜின் யூஸ் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இயக்க எரிப்பு முறை அப்படின்னு சொல்லப்படுற எரிப்பு முறை செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது இந்த இடத்துல இன்டேக் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தோம்னா சிலிண்டர், அதாவது இந்த கம்பஷன் சேம்பர்னு சொல்லுவோம். அதாவது எரிக்கிற அந்த நிகழ்வு எங்கன்னா இதுக்குள்ள தான் நடக்க ஆரம்பிக்கும். இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பிஸ்டன், இது கிராங்கு, இது எது அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்டிங் ராட். ஸோ மேல இருந்து நமக்கு ஃபியூல் ஸ்ப்ரேயா பம்ப் ஆகும் பொழுது ப்ரெஷர் இப்படி ஆகும். ஸோ இந்த கிராங்க் கீழ் நோக்கி நகர ஆரம்பிக்கும் பொழுது இந்த கனெக்டிங் ராடு கீழ் நோக்கி நகர ஆரம்பிக்கும் பொழுது இந்த கிராங்க் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு இயக்கம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இந்த இயக்கம் நடந்ததுனால கிராங்க் என்ன பண்ணும்னா மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிலிண்டருடைய இந்த டென்சிட்டி அப்படின்ற சிலிண்டருக்குள்ள இந்த பிஸ்டன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு இயக்கமாக இருக்கும். இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பார்க்கிங் பிளக்ல இருந்து ஸ்பார்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உள்ள என்ன ஆகும்னா எரிக்க ஆரம்பிக்கும். அப்போ இது திரும்ப ரொட்டேஷன் ஆகும். இந்த எரிச்ச இந்த கார்பன் கண்டென்ட் என்ன பண்ணும்னா அவுட்லெட் வால்வ் மூலமா புகையா நேரம்னா வெளியே போயிடும். ஆக்சுவலாக இதான் பார்த்தோம்னா ஐசி இன்ஜினுடைய மெக்கானிசம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மெக்கானிசம் மூலமா என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான கரியமில வாயுக்கள் வெளியே போக ஆரம்பிக்குது. அதாவது CO2, CO இந்த மாதிரியான கண்டென்ட் நம்முடைய அட்மாஸ்பியர்ல போக ஆரம்பிக்குது. இது குளோபல் வார்மிங்க்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அதுதான் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிஸ்டன்ஸ், ஷாஃப்ட் அண்ட் கியர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்ல படுற இந்த இயக்கங்கள் மூலமா ஒரு சிக்கலான ஒரு காம்ப்ளிகேட்டடான மெக்கானிசம் சிஸ்டம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐசி இன்ஜினுடைய மெக்கானிசம் சிஸ்டம். ஸோ இது எப்படி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் எனர்ஜி. இங்கே கெமிக்கல் எனர்ஜி அப்படின்றதுனா பெட்ரோல் ஆர் டீசல். கெமிக்கல் எனர்ஜியை எரிப்பு மூலமா, அதாவது கம்பஷன் சேம்பர் மூலமா மெக்கானிக்கல் எனர்ஜியா மாற்றும். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா
கைனட்டிக் எனர்ஜியாக மாறி நமக்கு வந்து அதாவது இயக்க ஆற்றலாக மாறி நமக்கு வந்து வண்டி கார் வந்து ரன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதான் பார்த்தோம்னா ஐசி இன்ஜின் மெக்கானிசம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம். கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் டு த மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு த மெக்கானிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு த கைனடிக் எனர்ஜி. இதான் வந்து இது நடக்கிற ப்ராசஸ். அதே நேரங்களில் நம்மளுடைய இவிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அங்கே நமக்கு என்ன நடந்திருக்கும், ஒரு இன்ஜின் வந்து இருக்கும், ஐசி இன்ஜின் வந்து இருக்கும், உள்ள வந்து எரித்தல் ப்ராசஸ் நடக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஒரு மோட்டார் வந்து இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். ஃபியூல் வந்து அங்கே பெட்ரோல் ஆர் டீசல் போன்ற கெமிக்கல் எனர்ஜி வந்து அங்கே வந்து இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்புறம் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி டைரெக்டாக வந்து பேட்டரியில் வந்து சேவ் பண்ணி இதில் வந்து இருக்கும். இது ரெண்டு தான் வந்து டிஃப்ரென்ஸ். சரி, இது எப்படி வந்து மெக்கானிசம் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்தோடனே இது வந்து பேட்டரியால் இயக்கப்படும் மின்சார மோட்டார்களை பயன்படுத்தி இயக்குகின்றன. ஸோ ஸ்ட்ரக்சர் இதான். பேட்டரி இருக்கு, மோட்டார் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஏசி கரண்ட், அதாவது நம்ம வீட்டில் சார்ஜ், நம்ம வீட்டில் வர கரண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி கரண்ட். ஏசி கரண்ட் மூலமா நம்ம வந்து சார்ஜ் பண்றோம். இங்க கண்ட்ரோலர் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசி கரண்ட்டை நம்ம முக்கியமா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. எப்பயுமே நம்ம வந்து டிசி தான் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுவோம்னா டிசி கரண்ட்டாக மாற்றி பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இதுதான் கண்ட்ரோல் வந்து இருக்கு. ஸோ இது மூலமா என்ன, பேட்டரி மூலமா நமக்கு மோட்டாரில் வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுனால மோட்டார் வந்து ரன் ஆகும். அந்த மோட்டார் வந்து நம்மளுடைய வெஹிக்கிள்ஸுடைய சக்கரத்தில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மோட்டார் ரன் ஆகும் பொழுது நம்மளுடைய காருமே வந்து ரன் ஆகும். இதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கான ப்ராசஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எந்த இடம் புரியல அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. இதோட எனர்ஜி வந்து எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் டு த மெக்கானிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு த கைனடிக் எனர்ஜி. இதான் வந்து ப்ராசஸ். அங்கே என்ன இருக்கும், கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். ஆனால் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜியாக வந்து இங்கே கன்வெர்ட் வந்து ஆயிரும். இதான் வந்து நம்முடைய ஐசி இன்ஜின்ஸ்க்கும் அண்ட் இவி யூஸ் பண்ணுற மோட்டார் இன்ஜின்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டைப் சைஸை நம்ம வந்து ஓரளவு வந்து என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், அதான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்ம அப்போ பார்த்தது தான். இது வந்து கம்பூஷன் மாதிரி இல்லாமல், இன்டர்னல் கம்பூஷன் மாதிரி இல்லாமல், ஐசி இன்ஜின் மாதிரி இல்லாமல் வாகனங்கள் வந்து எப்படின்னா மோட்டாரை வச்சு இயக்குது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவாக நம்மளுடைய பேட்டரியை பொறுத்த நம்ம எது வந்து யூஸ் பண்ணுவோம், லித்தியம் அயன் பேட்டரி நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பேட்டரி வந்து டைரக்டாக கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகிருக்கும். கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணும்னா எது இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து தேவைப்படுதோ, மின்சாரம் வந்து தேவைப்படுதோ, அதை அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்ட்ரோலர் வந்து கொடுக்கும். நம்ம பார்த்தோம் ஏசி டு டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது கண்ட்ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோமா. ப்ளஸ் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மோட்டார்ஸ் வந்து அதிகமான பவர் சப்ளையை எடுத்துக்கும். அதே நேரங்களில் இண்டிகேட்டர்ஸ் அண்டு அது அதர் மற்ற பாகங்கள்லாம் பார்த்தோம்னா கம்மியான எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்கும். ஸோ அதிகமான எலக்ட்ரிசிட்டி போச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் வந்து ஆயிரும். அதனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோலர் மூலமாக எது எதுக்கு எவ்வளவு பவர் வந்து தேவைப்படுதோ அதையும் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கும் இந்த கண்ட்ரோலர் வந்து யூஸ் ஆகும். இதான் வந்து ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா இவியுடைய மெக்கானிசம் சிஸ்டம். ஸோ இன்டர்னல் கம்பஷன் சேம்பருக்கு பதிலாக எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம எலக்ட்ரிக் மோட்டார்ஸையும் அண்ட் பேட்டரிஸையும் யூஸ் பண்ணுவோம். ஃபியூல் பதிலாக பேட்டரிஸும் யூஸ் பண்ணுவோம். லித்தியம் அயன் பேட்டரி வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் இருக்கக்கூடியது. ஸோ இது ரொம்ப எஃபிஷியன்டானது. எதை பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் அண்ட் பிளக்-இன் ஹைபிரிட்ஸை விட ரொம்ப எஃபிஷியன்சியாக பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஈவியை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாசில் ஈவி எனக்கு தெரிஞ்சது இருக்கு. நம்ம தான் டாடா பஞ்சில் ஈவி வந்துருச்சு, நெக்ஸானில் ஈவி வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக சுசுகில கூட முத இ விட்டாரா அப்படின்னு ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஃபர்ஸ்ட் லான்ச்சிங்கை வந்து திறந்து வச்சது அப்படின்னு சொல்லி ஜிகே வந்து பார்க்க முடியுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அது என்ன ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா, இது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா ஹோண்டா சிட்டி பார்த்தோம்னா மைலேஜ் வந்து அதிகமாக வந்து அதிகப்படுத்தி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம்னா ஹைபிரிட். அதே மாதிரி வந்து இன்னோவாலையும் பார்த்தோம்னா வந்து ஹைபிரிட் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் இது 2 விஷயத்தையுமே உள்ளடக்குனது. ஏன்னா ஹைபிரிட் ஐசியையும் உள்ளடக்குனது ப்ளஸ் பேட்டரியையும் உள்ளடக்குனது. ஸோ பார்த்தோம்னா இது ஐசி இன்ஜின்ஸையும் உள்ளடக்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் மோட்டார்ஸையும் உள்ளடக்கியிருக்கும். ரெண்டையுமே வச்சு இயங்கக்கூடியது. ஸோ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணி
நம்மளுடைய கார் ரன் ஆகுற வரைக்கும் பேட்டரியில இருந்து நம்ம என்னன்னா பவர் சப்ளை வந்து போகும், மோட்டார் ரன் பண்ண வைக்கும். இந்த மோட்டார் என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய சக்கரத்தை வந்து ரன் பண்ண வைக்கும். இதான் எதுன்னு பார்த்தோம்னா ஹைபிரிட் ஈவியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ ஒரு எக்கனாமி லெவலில் ஓட்டும் போது நம்ம பிரச்சனை இருக்காது இதில். அதே நேரங்களில் இப்போ ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா, அப்போ வந்து எக்கனாமி லெவல் தாண்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போ பவர் கன்சம்ஷன் அப்படின்றது அதிகமாக தேவைப்படும். அப்போ என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த மோட்டார் சிஸ்டம் கட் ஆகிட்டு ஐசி இன்ஜின்லேருந்து என்ன பண்ணிக்கும்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து ஐசியோட கனெக்ட் ஆயிரும். ஸோ அதனால பார்த்தோம்னா நமக்கு கேஸ் மூலமாவோ அல்லது பெட்ரோல் டீசல் மூலமாகவும் என்ன ஆகும்னா ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு வந்து மைலேஜும் பார்த்தோம்னா அதிகமாக கிடைக்கும். அதே நேரங்களில் கார்பன் எமிஷன் அப்படின்னு வரும்பொழுது அது ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலாக வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியுது. அதே நேரங்களில் இந்த இன்ஜின் வந்து ரன் ஆகும் பொழுதும் பார்த்தோம்னா ரன் ஆகுறதுனால டைனமோ அந்த சிஸ்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைனமோ தியரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இயக்க ஆற்றலை வந்து மின் ஆற்றலை கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சின்ன சைக்கிளில் வந்து என்ன பண்ணியிருப்போம் டைனமோ அப்படின்னு ஒரு இதை வந்து மாட்டி வச்சிருப்போம். அது என்ன பண்ணணும் சக்கரை சுத்த முன்னாடி லைட் எரியும். அது என்ன பண்ணணும்னா இயந்திர ஆற்றல் இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றி இயந்திர ஆற்றலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அதே கான்செப்ட் இந்த இன்ஜின் ஐசி இன்ஜின் ஹைபிரிட் வெஹிக்கிள்ல நடக்கும் பொழுதுமே அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி மோட்டரில் வந்து என்னன்னா கனெக்ட் ஆகுறதுனால இந்த வரைக்கும் மோட்ரு கனெக்ட் ஆகுறதுனால இது மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரிக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து என்ன பண்ணோம்னா கொடுக்கும். ஸோ பேட்டரியில் என்ன ஆயிரும்னா ஸ்டோர் ஆயிரும். அப்போ நம்ம இதை என்ன பண்ண தேவையில்லை, சார்ஜ் பண்ண தேவையில்லை. ஸோ சிம்பிளாக தான் என்னன்னு பார்த்தோம்னா 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற வரைக்குமே பிக்கப் இல்லாத நேரங்களில் நமக்கு பேட்டரி வந்து என்ன பண்ணணும் பவர் சப்ளை கொடுத்து மோட்டர் மூலமாக இந்த கார் ரன் பண்ண வைக்கும். நம்ம வந்து எக்கனாமி மோட தாண்டி போகிறோம், ஸ்பீடாக வந்து போகிறோம், பிக்கப் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின் ஐசி இன்ஜின் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஐசி இன்ஜின் ஒர்க் அவுட் ஆகும் பொழுது கைனடிக் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டரியை ரீஸ்டோர் வந்து பண்ணிடும், ரீசார்ஜ் வந்து பண்ணிடும். இதை என்னன்னா ஹைபிரிட் ஈவி அப்போ நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளக்-இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இதுக்கு வந்து சின்ன வித்தியாசம் தான். இதில் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வந்து பிளக் வந்து இருக்கும், அங்கே வந்து பிளக் வந்து இருக்காது. ஸோ அங்கே ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஐசி இன்ஜின் மூலமாகவே இதனால் திரும்ப ரீசார்ஜ் வந்து பேட்டரி பண்ணிக்கும். பட் இங்கே எப்படின்னா நம்ம வந்து திரும்ப வந்து பிளக்கை வச்சு யூஸ் பண்ணி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இதற்கான டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிளக்-இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்கே வந்து பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் செய்ய வச்சிருக்கோம். ஸோ சார்ஜ் ஃபுல்லானோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து காரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டுறது எல்லாமே பேட்டரி யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இவி மாதிரியே தான் வந்து செயல்படும். எப்போ வந்து பேட்டரி வந்து காலி ஆகுதோ ட்ரெயின் ஆகுதோ அப்போ என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஐசி இன்ஜின் மூலமாக வந்து கார் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து சார்ஜ் செய்ததுக்கப்புறம் ஐசி இன்ஜினுடைய இது வந்து கட் ஆகிட்டு நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாகவே வந்து என்ன ஆகும்னா இது வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ சிம்பிள் தான். இதான் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிளக்-இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்போ நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா FCEV ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுறதுல பார்க்கும்போது ஐசி இன்ஜின்ஸ்லாம் பெட்ரோல் தான் வந்து நம்ம கெமிக்கல் எனர்ஜியாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே என்னத்தை நம்ம கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபியூலாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹைட்ரஜன் அதாவது ஹைட்ரஜன் ஃபியூல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூல் செல்லில் போகும் பொழுது அது H2+O2 அதாவது முன்னாடி வந்து நமக்கு என்ன வரும் ஏர் வந்து இன்டேக்காக வந்து இருக்கும், அதில் ஆக்சிஜனும் என்ன இருக்கும்னா வந்து உள்ளே வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா கம்பூஷன் சேம்பர் ஃபியூல் செல்லை பொறுத்த வரைக்கும் இது ரியாக்ஷன் ஆகும் பொழுது நமக்கு ஹீட் எனர்ஜி மூலமா எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ எப்படி சொல்லி பார்ப்போம். ஸோ H2+O2 ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் இணைஞ்சு நமக்கு H2O வந்து என்ன பண்ணோம்னா எமிஷனாக வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஏன் ஈவி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று குளோபல் வார்மிங் முக்கியமான ஒரு ரீசனாக வந்து இருந்துச்சு. அதே நேரங்களில் நமக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் பெட்ரோல் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு. ஸோ இது ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. அதே நேரங்களில் எமிஷன் வந்து நமக்கு என்ன வராது, கார்பன் எமிஷன் வந்து சுத்தமாக வந்து வராது. எமிஷன் நமக்கு வந்து தண்ணியாக தான் வந்து இருக்கு. பிளஸ் இந்த
ஹீட் எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். பேட்டரியில் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் அது நார்மல் இவி மாதிரி என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காவே வந்து அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் வந்து சொல்றாங்க. ஸோ இதோடைய வந்து ஃபியூலை வந்து நம்ம இன்டேக் பண்ணுற டைம் எல்லாமே பார்த்தோம்னா நார்மலாக நம்ம வந்து ஐசி இன்ஜினுக்கு பெட்ரோல் பேஸ்ட் இன்ஜினுக்கு எப்படி வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஹைட்ரஜன் ஃபியூலை நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இவி மெத்தட்லேயே வந்து இந்த கார்ஸ் வந்து ரன் ஆக போகுது. இது லாரி மற்றபடி பஸ்ஸஸ் இதை வந்து எந்த முறையில் வந்து நம்ம வந்து ஓட்டுறோமோ அதே முறையில் வந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறத நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவ். ஸோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா EV30 at 30 அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதோடைய அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் 2030 வருஷத்துக்குள்ள 30% ஆஃப் EVயை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா 2030க்குள்ள நம்மளுடைய ஜிடிபியில கார்பன் எமிஷனை 45% அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன இருக்கோம், இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கோம். ஸோ லாங் டேர்ம் கோல் அப்படின்னு பார்த்தோம்னா 2070க்குள்ள நம்ம வந்து கார்பன் எமிஷனை 0 ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு வந்து இப்படி இருக்கோம். அது என்ன கார்பன் எமிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு பொருளை வந்து எரிக்கும் பொழுதோ அல்லது நம்ம கார் ஓட்டும் பொழுது இந்த மாதிரி வாகனங்களை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணி வர்ற அந்த கழிவுன்றது கார்பன் கண்டென்ட் பேஸ் பண்ண ஒரு வாயுவை வந்து மாறும். லைக் CO2 இந்த மாதிரி வந்து மாறும். இது நம்மளுடைய எர்த்தை வந்து பெரிய லெவலில் வந்து குளோபல் வார்மிங் வந்து உருவாக்கும். அதாவது புவி வெப்பமயமாதலை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதை நிப்பாட்டுறதான் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிகர பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்றது. அதாவது கார்பனோட எமிஷன் வந்து 0 ஆக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு ரொம்ப முக்கியமா ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த EV அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது நம்ம. அதே மாதிரி PLI ஆட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம வந்து பார்த்தாகணும். இது பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் லிங்க் இனிஷியேட்டிவ் அப்போ நம்ம சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் லிங்க் இனிஷியேட்டிவ் அப்போ நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்சென்டிவ் வந்து கொடுக்குறோம், அதாவது ஊக்கத்தொகைகளை வந்து கொடுக்குறோம். இது வந்து ஏப்ரல் 20 வந்து லான்ச் பண்ணாங்க. மொத்தம் 14 செக்டார்ஸை வந்து இந்த PLI ஸ்கீம் ஆட்டோ ஸ்கீம் வந்து என்ன ஆகுதுன்னா கவர் பண்ணுது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி, அதாவது உள்நாட்டில் நம்ம அட்வான்ஸ்டு ஆட்டோமொபைல் டெக்னாலஜி வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து என்ன பண்ணணும்னா பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மினிமம் 50% ஆஃப் டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன், அதாவது உள்நாட்டு மதிப்பு கூட்டல் அப்போ நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ணி மேலும் நல்ல ஒரு தரமான ப்ராடக்டை வந்து மாற்றுறது. ஸோ அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சங்கிலி தொடராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கும் இந்த PLI ஆட்டோ அப்படின்ற ஸ்கீம் வந்து பெரிய லெவலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா eAMRIT. இது வந்து பார்த்தோம்னா ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா COP26 சமிட் வந்து கிளாஸ்கோவில் நம்மளுடைய இங்கிலாந்தில் வந்து நடக்கும். ஸோ அதை அடிப்படையாக வச்சு கொண்டு வந்தாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் EVயை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தளம் சொல்லி பார்க்க முடியுது. இதை உருவாக்குன யாரும் நிதி ஆயோக். ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, கொஸ்டின் கேட்பாங்க நோட் வச்சுக்கோங்க. மேலும் இதோடைய வேலை என்னவா இருக்குன்னா EV அடாப்ஷன், அதாவது EVயை வந்து ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ புதிய நடைமுறையில் ஒரு EV வருது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளுறது. அதுக்கடுத்து பர்ச்சேஸ், அது கொள்முதல் செய்யறது. அது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது முதலீட்டுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்குறது. மேலும் பாலிசிஸ், கொள்கைகளை வந்து வரைவது. அது மட்டும் இல்லாமல் சப்சிடிஸ், அதாவது மானியங்களை வந்து தந்து தகவல்களை தர்றது. இது எல்லாமே எதுன்னு பார்த்தோம்னா இந்த eAMRIT அப்படின்ற போர்ட்டலுடைய முக்கியமான நோக்கமாக வந்து இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா EMPS, அதாவது எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்சிடி ஸ்கீம், அதாவது மானியங்களை வழங்கும் ஒரு ஸ்கீமாக வந்து இருக்கு. இது லான்ச் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 1, 2024 இருந்து இது என்ன பண்றாங்க, நடைமுறைக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 வகையான மின்சார வாகனங்களுக்கு வந்து இது வந்து பயன்படுத்தப்படக்கூடியது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா E2 வீலர்ஸ் மற்றும் E3 வீலர்ஸ், இது ரெண்டுக்குமே வந்து எதுனா யூஸ் பண்ணக்கூடியது. இதுக்கான சப்சிடியை வந்து கொடுத்து அது மூலமா நம்மளுடைய கிரீன் எனர்ஜியை வந்து மேம்படுத்துறது வந்து முக்கியமான நோக்கமாக வந்து கருதப்படுது. ஸோ EMPS எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம்
மறக்கவே வேணாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா PM இ-பஸ் சேவா பேமெண்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம் ஸ்கீம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. ஏன்னா நம்ம வந்து பொது போக்குவரத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து EVM மாறிடும்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே அதிகமாக கார்பன் எமிஷன் அப்படின்றது கண்ட்ரோலாக வந்து வரும். ஸோ அதுக்காக தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் இது. வந்து எப்போ வந்து அப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2025 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்ரூவ் வந்து ஆயிருக்காங்க. இது வந்து யார் வந்து கொள்முதல் செய்ய போறா அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து கொள்முதல் செய்ய போறாங்க. இதற்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தோம்னா 3435.33 கோடி வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இது மூலமா நம்மளுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 38,000 இ-பஸ்ஸஸ் வந்து கொள்முதல் செய்யறது முக்கியமான ஒரு நோக்கமா வந்து இருக்கு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸ், அதாவது இந்திய மின்சார இயக்க குறியீடு. பொதுவாக இந்த மாதிரி இண்டெக்ஸஸ் வந்து நமக்கு வந்து TNPSC குரூப் 1ல தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன வரக்கூடியது, யூஸ் பண்ணக்கூடியது, கண்டிப்பா வரும் வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து எதை அடிப்படையாக வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய EV இலக்கு இருக்கு பாத்தீங்களா, நம்ம வந்து இத்தனை % அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இலக்கை அடைகிறதுல நம்மளுடைய மாநிலங்களும் சரி யூனியன் டெரிட்டரியும் சரி எவ்வளவு தூரம் அடைஞ்சிருக்கோ இன்னும் எவ்வளவு அடையணும் அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை ஒப்பிட்டு ஆராய்வதற்கும் வந்து நிதி ஆயோக்னால எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2025 ஆகஸ்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இண்டெக்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. மேலும் இந்த இண்டெக்ஸ் வந்து எதெல்லாம் முக்கியமா கண்காணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 16 யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை அடிப்படையா வச்சு இந்த இண்டெக்ஸ் வந்து கண்காணிக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எத்தகைய கேட்டகரிஸா வந்து கருப்பொருளை வந்து பெற்றிருக்குன்னு பார்க்கும்பொழுது டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராக்ரஸ், அதாவது போக்குவரத்து மின்மயமாக்கல் முன்னேற்றம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடினஸ், அதாவது சார்ஜிங் உள்கட்டமைப்பு தயார் நிலை, எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள அல்லது ஸ்டேட்குள்ள சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா லாங் டிரைவ்ல வந்து என்ன பண்ண முடியாது, ஈவினால போறதுக்கு இன்னுமே ஒரு பயம் வந்து இருக்கு, இது சார்ஜ் என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்ப சார்ஜிங் ஸ்டேஷன் உருவாக்குறது என்னது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து பார்த்தோம்னா மின்சார வாகன ஆராய்ச்சி மற்றும் புதுமை நிலை, EV ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இதை மூணையும் தான் கருப்பொருளா வச்சு 16 தனித்துவமான செயல்திறன் குறிகாட்டிகளை வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆராயுதுன்னு சொல்லி பார்க்க முடியுது. ஸோ இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கா அப்படின்னா டெல்லி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, தேர்ட் வந்து சண்டிகார், ஃபோர்த் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா 5th வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீப்பாக வந்து அனலைஸ் வந்து பண்ண போறோம். உங்களுடைய குரூப் 1 கனவை நனவாக்குறதுக்கு Way2DC உங்க கூட துணை இருக்கும். தயவு செஞ்சு இந்த சேனல் வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரூப் 1 எக்ஸாமை அச்சீவ் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மறக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி.